friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் 4 தான். அது என்னென்னு பார்த்துடலாம். ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிளை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன். பைனாப்பிள் தோல் சீவினதுக்கு அப்புறம் இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம ஜாம் பண்ணும்போது அந்த ப்ரௌன் கலர் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் இல்லாத மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நான் இதை சேர்த்துடுறேன். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் கடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். பைனாப்பிள் அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கப் இருந்துச்சுன்னா 1 கப் சுகர் ஆட் பண்ணலாம். நான் எடுத்துருக்கிற பைனாப்பிள் இனிப்பாக இருந்ததுனால சுகர் 1 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கிற பைனாப்பிள் புளிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு ஜாம் ரெடி ஆயிட்டு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். பைனாப்பிள் ஜாம் செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பைனாப்பிள் சீசனாக இருக்கிறதுனால இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.